நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணை மீண்டும் தொடங்கியிருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணை மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளரும் டிஜிபியும் ஆஜராக நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வருகிற 17ஆம் தேதி காணொலி வாயிலாக இருவரும் ஆஜராக வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இன்றைய தினம் காலை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த விசாரணை மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி ஆஜராக உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் இந்துமதி. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை அவமதிப்பது தொடர்பாக GR சுவாமிநாதன் அமர்வு முன்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது. உச்சநீதிமன்றத்தில் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வர உள்ளதால் கால அவகாசம் வேண்டும் என அரசு தரப்பில் இருந்து கேட்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அரசு தரப்பு நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உத்தரவையும் நடைமுறைப்படுத்தவில்லை எனவும் அந்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது எனவும், இருப்பினும் இந்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை. தற்போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு என கூறுவதை ஏற்க இயலாது என மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டிருந்தது. தற்போது வரை நீதிமன்றம் உத்தரவு செல்லும், அதாவது மேல்முறையீட்டு வழக்கில் எந்த இடைக்கால உத்தரவும் இல்லாத நிலையில் எப்படி உத்தரவை நிறைவேற்றாமல் இருக்கலாம் என மனுதாரர் தரப்பில் கேட்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மனுதாரர் தரப்பில் பொறுப்பற்ற முறையில் வாதம் வைக்கப்படுகிறது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உத்தரவை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டு இங்கு வைத்து கேட்கக்கூடாது, கால அவகாசம் கேட்கக்கூடாது எனவும், ஊடகங்களில் தேவையற்ற விவாதங்கள் தரவுகள் பகிரப்படுவது ஏற்கத்தக்கது எனவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேல்முறையீட்டு மனு வழக்கு விசாரணை முடியும் வரை வேறு எங்கும் விவாதிக்க கூடாது எனவும், தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு சரியா தவறா என்பது மேல்முறையீட்டு மனு, எனவே அவசரம் காட்ட வேண்டாம் என அரசு தரப்பில் வாதமானது இன்று பேசப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மதியம் 3 மணி அளவிற்கு இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் மதுரை மாநகர காவல்துறை துணை ஆணையர் இனிகோவிற்கு ஏன் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என விளக்கமளிக்க நோட்டீஸ் மற்றும் தமிழக தலைமை செயலர் சட்ட ஒழுங்கு கூடுதல் காவல்துறை தலைவர் டிசம்பர் 17ஆம் தேதி காணொலி வாயிலாக ஆஜராக வேண்டும் எனவும் தற்போது நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி இந்துமதி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.